வணக்கம் உறவுகளே, இன்றைக்கி நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிப்பியில் சூப்பரான ஸ்வீட் ரெசிபி மில்க் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 5 கப் பால் ஊற்றிடலாம். இதோட அளவு 1 லிட்டர். பால் கொதித்து வற்றி வர வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். பால் கொதித்து வந்ததும் தீயை மீடியமாக வச்சு அடிப்பிடிக்காமல் கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கலாம். பால் வற்றி கெட்டியாக வந்துருச்சு. பால் நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. 1/4 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். இதோட அளவு 55 கிராம். நல்லா கலந்து விட்டுறலாம். சர்க்கரை சேர்த்ததும் கொஞ்சமாக இலக்கம் கொடுக்கும். நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்படி அழுத்தம் கொடுத்து கலந்து விட்டோம்னா திரியாக உதிராமல் பால் பேடை நல்லா பிடிக்க வரும். கடாயில் விட்டாமல் இந்த மாதிரி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்து உருட்டி பாருங்கள். சரியான பதத்துக்கு வந்துருச்சு. இதை அப்படியே ஆற வச்சிடலாம். சூடு ஆறினதும் ஒரு 2 நிமிஷம் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து நல்ல ஒன்று போல் உருண்டை பிடிச்சிக்கலாம். பால் பேடாக்குள்ளே அச்சு இல்லைன்னா இந்த மாதிரி பூரி சுடுற கரண்டியில் அச்சு போட்டுக்கலாம். நல்ல ஒன்று போல் உருண்டை பிடிச்சி லேசாக அழுத்தம் கொடுத்துக்கலாம். சூப்பராக அச்சு விழுந்துருச்சு. இந்த மாதிரி கரண்டியும் இல்லைன்னா நல்ல உருண்டை பிடிச்சிட்டு பெருவரல் வச்சு நடுவில் அழுத்தி எடுத்துருங்க. இந்த மாதிரி 1 லிட்டர் பாலில் மொத்தம் 12 பேடா வந்திருக்கு. சூப்பரான மில்க் பேடா ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.